வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் சந்தோஷமா நிம்மதியா தனியா ஒரு ஜன்னல் சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு வாரேன். எவ்வளவு நிம்மதியா இருக்கு. ஏம்மா, நேற்று சாயந்தரமே வந்து ஏர்போர்ட்ல கிடந்து இன்னைக்கு காலையில ஒரு வழியா ஏரோப்ளேன்ல ஏறியாச்சும்மா. இப்போ தான் நிம்மதியா இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் தானே, 2 மணி நேரத்துல பம்பாய்க்கு போய் சேர்ந்துடலாம். அதுக்கு பிறகு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகுமா அவங்க வீட்டுக்கு போக? ஆமாக்கா, ஏர்போர்ட்ல கார் நிற்கும், நம்ம போய் ஏறி போயிடலாம். போன தடவை நம்ம வாரோன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் ஆட்டோக்காரன்ட்ட போய் நம்ம போய் பேச தெரியாமல் பேசிட்டு போனோம். ஆமாக்கா, அவனுக்கு பேசுகிற பாசம் ஒன்றும் நம்மளுக்கு புரியாது. அதனால இந்த தடவை எவன்ட்டையும் வாயை கொடுக்கக்கூடாது. போனோம்னா கியாம்பானுங்க. அதனால நம்ம பாட்டுக்கு போனோமா வந்தோமான்னு வந்துடணும். ஏட்டி நெட்டச்சி, எங்கள் அத்தையை பற்றியா எப்படி போய் தனியாக உட்காந்துருக்காங்க பாரு. தனியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு நினச்சிருப்பாங்க. அதான் அங்கிட்டு போய் தனியாக உட்காந்துக்கிட்டாங்க. அப்போது என் கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோ? தனியாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கோ? நீங்கள் தான் நையின்ட்டு கிடைக்கீங்களே, ஜன்னல் சீட்டை கொடுக்க மாட்டீங்க. அதனால அவங்க போய் அங்கே ஜன்னல் சீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. ஜன்னல் சீட்டில் உட்காரலாட்டி அங்கே யாருமே இல்லை, அவங்க மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. ஜாலியாக இருக்கட்டுமே, விடுங்களேன். ஏரோப்ளேன் பூரா இன்னைக்கு காலியாக தான் கிடக்கு. யார் வேணால் எங்கே வேணாலும் உட்காரலாம். நம்ம நல்ல தனியா வந்து உட்காரலான்னு ஒரு சீட்டை பிடிச்சி உட்கார்ந்தா இந்த கிழவி வந்து என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டே. அதான் அவங்க வீட்டுக்காரர் அந்த பொக்கவாய் தாத்தா இருக்காருல்ல, அங்க போய் உட்கார வேண்டியதானே. எதுக்கு என்கிட்டயே வந்து உட்காருதாளுக? ஏட்டி செல்வி, எதுவும் சொல்லியோ? ஏதோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. காது மிஷின் வேற மாட்டாம வந்திருக்கு போல கிழவி. நான் என்ன சொன்னேன்னு கேட்க. காலையில எந்திரிச்சோன்னா டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு பேப்பரை படிச்சா தான் நிம்மதியா இருக்கும். இங்க எங்க இருந்து பேப்பரை படிக்க? டீயை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாளுங்க. தலைவர் தம்பி, இந்த ஏரோப்ளேன்ல பொம்பளை பிள்ளைலாம் வரும்ல, அந்த பிள்ளைகள் வந்து நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் தருவாளுகளா? கேட்டு பாப்போமா? தாத்தா, அந்த மாதிரி எந்த ஐட்டமும் இங்கே தரமாட்டாங்க தாத்தா. அது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் தான் தருவாங்க. இது வந்து லோக்கலு. என்னப்பா, ஒரு நியூஸ் பேப்பர் தானப்பா, தந்தா என்ன குறைஞ்சா போயிருவாளுக? அவங்க என்ன செய்வாங்க? வேலை தானே செய்தாங்க. எதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? சரி சரி. இரு, நான் போய் எங்க அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏம்மா, அவங்க பாட்டுக்கு தனியாக கிடக்கட்டுமே, உங்களுக்கு என்ன? இல்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுதானே. அவங்க எப்படித்தான் ஜாலி பண்ணுதாங்கன்னு பார்த்துட்டு வாரேன். சொன்ன கேட்கவா போறீங்க? போயிட்டு வாங்க. ஏத்தை, இந்த வந்துட்டேன். தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். நிலமே பொறு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். நல்ல காத்து நின்னிக்கு போங்க. ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? ஏத்தே, என்னை விட்டுட்டு வந்து இங்கே தனியாக கிடந்து பாட்டு பாடிட்டு கிடக்கீங்களோ? போடி போடி இவளே, ஒரு நாளைக்கு அதுவும் தொல்லை இல்லாமல் தனியாக இருக்கலான்னு பார்த்தேன். இங்கேயும் வந்துட்டியா? ஏத்தே, அப்போ நான் உங்களுக்கு தொல்லையாவா இருக்கேன்? நீ தான் உன் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக தானே இருக்க. பிறவு என்ன, நான் ஒரு நாளைக்கு இங்கே தனியாக இருக்கனே. நீங்கள் தனியாக இருங்கத்தே, அதுக்குன்னு என்னைய தொல்லைன்னு சொல்லுதீங்க. தொல்லை பண்ணுதுன்னு சொன்னால் கோச்சிக்கிட்டு போயிடுவேன்னு பார்த்தா என்ன இப்படி நின்றுக்கிட்டு இருக்க? ஓடங்கிட்டு என்னத்தை இப்படி விரட்டுதீங்க? மருமோளே, ஒரு 2 மணி நேரம் தானே, போயேன். நான் பாட்டுக்கு தனியாக உட்காந்துட்டு வாரனே. அது ஏரோப்ளேன் பூரம் காலியாக தானே கிடக்கு. கிடங்க கிடங்க, தனியாகவே கிடங்க. நான் போய் அங்கே நல்லா ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு வரப்போகிறேன். போட்டி போட்டி, எனக்கு இதே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கேயே தனியாக இருந்துக்கிடுதேன். சரி, தனியாக உட்காந்துக்கிட்டு நம்மளை விரட்டில விடுதாக. இங்கே லட்சுமி அக்காவும் இளிச்சக்காவும் உட்காந்துருக்காங்களாக்கும். என்னட்டி, உங்கள் அத்தை உடனே விரட்டிட்டாங்களோ? ஆமாக்கா, அவங்களுக்கு தனியாக இருக்கணுமா. சரி, இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டேன். நீ எங்கே விட்ட? அவங்கள உன்னை உடனே விரட்டினாங்க. அதான் எல்லாம் கேட்டிருக்குல்ல, வேற என்ன, போங்களேன் அங்கிட்டு. சரி சரி, போய் இடத்துல போய் உட்காரு. நெட்டச்சி அப்போதே சொன்னா போவாதீங்க, இங்கே இருங்கன்னு. நான் கேட்டேனா? சரி, நம்ம இடத்துக்கு போவோம். ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஏரோப்ளேனில் போறேன் இப்பொழுது. அத்தை பாட்டி, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவில்ல சேர்த்து. இளிச்சக்கா, அத்தை பாட்டி இன்னைக்கு பீஸ்ட் மோட்ல இருக்காங்க. அவங்க எதை கேட்டாலும் பாட்டு தான் பாடுவாங்க. அதனால நீங்க பேசாம இருங்க, அவங்க பாட்டுக்கு பாடிட்டு போட்டும். நெட்டச்சி, தள்ளிக்கோயேன், நான் உட்காருதேன். அத்தை பாட்டியை பார்த்துட்டு வந்தாச்சா?
ஆமாட்டி, அவங்க எங்க பேசுதாக, ஒரே பாட்டா பாடிக்கிட்டு கிடக்காக. அதான் போவாதீங்கன்னு கேட்டீங்களா? நீங்கள் நான் சொன்னதை எங்கே கேட்கீங்க? சரி, இப்போ என்ன செய்ய? பார்த்துட்டு வரணும்னு போனேன், பார்த்துட்டு வந்துட்டேன். நீ நவுண்டு உட்காரு. லட்சுமி, ஜன்னல் வழியா பார்த்தா ஒரே தண்ணியா தெரியுது. நம்ம கடலுக்கு மேலே போறோம்னு நினைக்கேன். ஆமா இளிச்சக்கா, எனக்கெல்லாம் ஏரோப்ளேன்ல போறது பயமா இருக்கும். கடலுக்கு மேலே போறோம் பாத்தீங்களா? ஏட்டி செல்வி, வெளிய என்ன தேடி பார்த்துக்கிட்டு இருக்க? பாட்டி, கடல் தெரியுது, நல்ல அழகா இருக்கு. நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு என்ன கேட்டறவா போகுது? நான் ஒன்னு சொன்னா நீங்க ஒன்னு சொல்ல போறீங்க. ஐயோ, கடலுக்கு மேலேயே போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு கடலுக்குள்ள விழுந்துட்டா என்ன செய்ய? ஏய் அம்மா, உங்க விளங்காத வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருங்கம்மா. ஆமா, இது மட்டும் எப்படி கேட்டுச்சு? அதெல்லாம் கேட்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கேட்கும். ரஜினி பண்ற டயலாக் மாதிரில பேசுதாக. இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும், எதுனாலும் திடீர்னு கேக்கு. எம்மாடி, எவ்வளவு உயரத்துல பறக்கும், கடல் நல்ல அழகா இருக்கே. ராதா, கடல் மட்டும்தான் தெரியுதோ? நம்ம ஊரு உன் வீடு எதுவும் தெரியலையோ? அதெல்லாம் எப்படி தெரியும்? நல்ல உத்து பாரு, தெரியும். ஒன்னும் தெரியல. அதெல்லாம் உன் பூனை கண்ணுக்கு தெரியாது, என்னைய மாதிரி ஞான கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். என்னடி ஒத்த ரோசா, அந்த பாய் ஜோசியர் மாதிரி பேசுதே? நானும் அவர்கிட்ட போய் ஜோசியம் கத்துக்கிடலான்னு நினைக்கேன். எதுக்கு டி? நல்லா தானே இருக்கே, எதுக்கு ஜோசியம் கத்துக்கிட்ட போற? இல்ல டி, அவர் சொல்றதெல்லாம் நல்லா கரெக்டா அப்படியே நடக்கு பத்தியா? அதுக்கு பிறகு இந்த காய்ச்சல்லாம் நிறுத்தி கொடுக்காராமே, அதெல்லாம் கத்துக்கிடலான்னு பாக்கேன். அடி பாவிகளா, இவளுக்கு வேற ஞாபகப்படுத்துதாளுகளே. அந்த ஆள்கிட்ட காய்ச்சலுக்கு லீவ்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். ஊருக்கு போன உடனே மறுபடியும் காய்ச்சலை கொடுத்துருவானே. திருந்திட்டா காய்ச்சல் வராது, ஆனா திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லையே. எப்படி திருந்த? நம்மெல்லாம் திருந்தினா நாடு தாங்குமா? ராமு இங்கே பாருங்க, நல்லா தெரியுதா? ஏரோப்ளேனில் உட்காந்துருக்கேன் பாருங்க. ஏட்டி, என்னட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கே? பார்த்தா தெரியலையா மாலாக்கா? வீடியோ கால் போட்டு ராமுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ராமு, என்ன செய்தீங்க? நெட்டம்மா தூங்கிட்டு இருக்கேன் நெட்டம்மா. என்ன இந்த நேரத்துக்கு தூங்கிட்டு இருக்கீரு? நான் ஏரோப்ளேனில் பறந்துக்கிட்டு இருக்கேன். நெட்டம்மா, மணி 6 தானே ஆகுது. எனக்கு ஆபீஸ்ல 10 மணிக்கு தான் மீட்டிங், அதனால 8 மணிக்கு எந்திரிச்சா போதும். நான் ஒரு மனுஷி இங்கே ராத்திரி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடான்னா இப்படி 6:30 மணிக்கு பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்லுதீரு. நெட்டம்மா, நீ தினம் 11 மணிக்கு தானே எந்திப்ப. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எந்திரிச்சிட்டு எதுக்கு இப்படி சொல்லுதே? தினம் எந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா? என்னைக்காவது ஒரு நாள் எந்திக்கிறது தான் சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய விஷயம். சரி நெட்டம்மா, நல்ல ஜாலியா பறந்து போயிட்டு வான்னு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு ஆபீஸுக்கு போறேன். குட் நைட். குட்டு நைட்டுன்னு சொன்னால் மண்டையிலே கொட்டிடுவேன். நான் இப்போ வீடியோ காலை கட் பண்ணவே மாட்டேன். நீங்களும் ஃபோனை வைக்கக்கூடாது, இப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். நான் ஊருக்கு போகிற வரைக்கும் வீடியோ கால்லே தான் இருக்கும். நாங்கள் என்ன செய்தோன்னு நீங்கள் பாருங்கள். நெட்டம்மா, ஏரோப்ளேன்ல போகும்போது வீடியோ கால்லாம் பேசக்கூடாது. போனை வச்சிருக்கிறத பார்த்தாலே சத்தம் போடுவாங்க. சத்தம் போடுவாங்களா? யார் என்னை சத்தம் போடுவா? மேம், ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் யுவர் ஃபோன். உச்சா வந்தா போம்மா, அதை வந்து ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? மேம், உங்க ஃபோனை ஆஃப் பண்ண சொன்னேன். ஃபோன் ஆஃப் பண்ணணுமா? ஃபோன் ஆஃப் பண்ணிட்டா ராமுட்ட எப்படி பேச? நெட்டம்மா, அவங்க சொல்றத கேளு நெட்டம்மா. போனை ஆஃப் பண்ணி வை. ஏரோப்ளேன்ல போன்லாம் பேசக்கூடாது. ஏன் பேசுனா என்ன ஆகும்? நீ போன் பேசுனீன்னா ஏரோப்ளேன் வெடிச்சிரும். எம்மாடி, ஏரோப்ளேன் வெடிச்சிருமா? நான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். தேங்க் யூ மேம், இனிமேல் ஏரோப்ளேன்ல ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. சரி. எம்மா பிள்ளை, இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினே? நல்லா இருக்கே. மேம், இது எங்க யூனிஃபார்ம். மாலாக்கா பார்த்தீங்களா? யூனிஃபார்மா? யூனிஃபார்ம் கூட என்ன அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆமாட்டி, அழகா இருக்கு. எனக்கும் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. அவ்வளோதானே, இருங்க அந்த பிள்ளைகிட்ட சொல்லி வாங்கி தரேன். அது கொடுக்குமாக்கும். ஒரு 50 ரூபா கொடுத்தா கொடுக்க போகுது. சரி, கொடுக்கான்னு கேட்டு பாரு. ஏம்மா கண்ணாடி போட்ட பாப்பா, இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு, கொஞ்ச நேரம் வாடகைக்கு தாரியா? நோ யூ ஆர் டாக்கிங் ரபிஷ். ரப்பர்லாம் வேண்டாம்மா, இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் வேணுமா? மாலாக்காக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். கொஞ்ச நேரம் ரூமில் போய் 2 பேரும் மாற்றிக்கோங்களேன். அவங்க ட்ரெஸ்ஸை கொஞ்ச நேரம் நீ போட்டுக்கோ. இதை அவங்க போட்டு பார்த்துட்டு 2 செல்ஃபி எடுத்துட்டு கொடுத்துருவாங்க. 50 ரூபா தாரோம். நோ நான் போறேன். ஏம்மா என்ன சொந்தத்துக்கா கேட்கும்? வாடகைக்கு தானே கேட்கும். கொஞ்ச நேரம் போட்டு பார்த்துட்டு தாரோமே. நான் கொஞ்ச நேரம், மாலாக்கா கொஞ்ச நேரம் போட்டு பார்த்துட்டு 2 ஃபோட்டோ எடுத்துட்டு தரப்போகிறோம். சீ, இவங்களாம் எங்க இருந்து வந்தாங்க? எதுக்கு இப்படிலாம் பேசுதாங்க? என்ன மாலாக்கா, ட்ரெஸ்ஸு கேட்டதுக்கு இப்படி ஓடுதா?
சரி விடு, போனா போறா. இந்த ட்ரெஸ்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேன். அடுத்த தடவை கடைக்கு போனால் இதே மாதிரி ஒன்று வாங்கணும். தலைவர் என்னாச்சி, என்ன ரொம்ப நேரமும் பேசாமல் அமைதியாக வர்ற மாதிரி இருக்கு? காது கேட்காத மாதிரியே இருக்காரு பாருங்க. இளிச்சக்கா, மணி என்ன இருக்கும்? வாட்ச் எதுவும் போட்டிருக்கீங்களா? நான் இன்னைக்கு வாட்ச் போட்டேன். ஃபோனில் தான் மணி பார்க்கணும். ஃபோனை கூட ஆஃப் பண்ணி பேக்கில் போட்டுட்டேன். அப்புறம் ஏரோப்ளேனில் வரும்போது ஃபோன் வச்சிருந்தா திட்டுவாங்கல்ல, அதனால பேக்கில் போட்ட மட்டி. மணி எத்தனைன்னு தெரியலையே. அப்போ முன்னால் தலைவர் உட்காந்துருக்காருல்ல, அவர்கிட்ட மணி எத்தனைன்னு கேட்போம். தலைவர் என்னாச்சு, மணி எத்தனை ஆகுது? ஏம்மா 7 மணி ஆகுதும்மா. 7 மணி ஆயிட்டா? அதுக்குள்ள 1 மணி நேரம் போயிட்டு போல. 1 மணி நேரம் ஆனதே தெரியலையே. என்னது 7 மணியா? இன்னும் 1 மணி நேரம் தான் நம்ம ஏரோப்ளேன்ல இருக்க முடியுமா? அதுக்கு என்னமா செய்ய முடியும்? அதுக்குன்னு ஏரோப்ளேன்லயே குடும்பம் நடத்த முடியும்? எனக்கெல்லாம் பறந்து போறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயே இருக்கணும் போலதான் இருக்கு. அதுக்குன்னு என்ன செய்ய முடியும்? இங்கேயே இருந்த டங்கு பட்டி எப்ப நிறைக்க? ஜூன் போனால் ஜூலை காற்று, கண் பார்த்தால் காதல் காற்று. என்ன ஆச்சு தெரியலையே, ஏதாச்சு ஒன்றும் புரியலையே. அத்தை பாட்டி அலப்பற தாங்க முடியலையே. நட்பாச்சு லவ் இல்லையே, லவ் ஆச்சு நட்பில்லையே. மங்கம்மா, என்ன இங்க தனியா உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? முருகேசா, பட்டமா தேடுதா பாரு, போய் என்னன்னு கேளு. ஏன் விரட்டுத? இப்பந்தான் அவளை பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்துட்டியா? சரி போ, தலைவர் கூப்பிடுதாரு. தலைவர் எல்லாம் கூப்பிட மாட்டாரு. அவர்கிட்ட பெறத்தால உட்கார போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட சீட்டு காலியா இருக்குல்ல, இங்க நான் உட்கார்ந்துக்கிடட்டா? அதான் ஏரோப்ளேன் பூரா எல்லா சீட்டும் காலியாக தானே கிடக்கு, அங்கிட்டு போய் உட்காரு. வாங்கிட்ட உட்காரலான்னு பார்த்தேன். விளக்க மாதிரி பெஞ்சிரு முருகேசா, தூர போய் உட்காரு. ஏன் மங்கம்மா இப்படி விரட்டுத? அப்படித்தான் வரட்டுமா முருகேசா? சரி, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா? ஏரோப்ளேன்ல சாப்பாடு கொடுக்குற பிள்ளை எனக்கு தெரிஞ்ச பிள்ளை தான். உனக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்க சொல்லட்டா? சரி முருகேசா, பிரியாணி கொண்டு வர சொல்லு. பிரியாணியா? பிரியாணி காலையிலே வா. நீ தானே என்ன வேணும்னு கேட்ட, அதான் சொன்னேன். சரி இரு, அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டு கொண்டு வரேன். மங்கம்மா பிரியாணி கேக்கா. காலங்காத்தாலே பிரியாணி கிடைக்குமான்னு தெரியலையே. அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்போம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரில வந்து நிக்க. உன்னையத்தாம்மா தேடி வந்துகிட்டு இருந்தேன். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? முருகேசா, தெரிஞ்ச பிள்ளைன்னு சொன்னேன், யார் நீங்கன்னு கேட்கா? தெரிஞ்ச பிள்ளைன்னா இப்பந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள ஏறி வரும்போது வணக்கம் வணக்கம்னு சொன்னா, அதனால தெரிஞ்ச பிள்ளைன்னு சொன்னேன். தூ, வெக்கமல்லையா உனக்கு? இரு, நீ சாப்பாடு வேணும்னு கேட்டல்ல, அந்த பிள்ளைகிட்ட கேட்டு வாங்கி தாரேன். சரி சரி. ஏம்மா, நான் இந்த ஃப்ளைட்ல வந்திருக்கிற ஒரு பேசஞ்சருமா. சரி தாத்தா, உங்களுக்கு என்ன வேணும்? போய் உங்க இடத்துல உட்காருங்க. இப்படி எல்லாம் நிக்க கூடாது. ஏம்மா, சாப்பிட சூடா என்ன இருக்கு? சாப்பிடவா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏம்மா, இந்த பின்னால உட்காந்துருக்கா பத்தியா, அவ என் கேர்ள் ஃப்ரெண்டுமா. அவளுக்கு பிரியாணி வேணுமா. சுட சுட பிரியாணி ஒரு தட்டுல போட்டு தாரியா? தாத்தா, பிரியாணி எல்லாம் கிடையாது. ஐயோ, பிரியாணி இல்லையா? அப்போ புரோட்டா இருக்கா? புரோட்டாவும் சுக்காவும் வச்சு தாரியா? சுக்கா ரொட்டி அது கொண்டு வரியாம்மா? தாத்தா, சாப்பாடு எல்லாம் ஃப்ளைட்ல தர மாட்டோம். என்னம்மா நெய்யி, ஃப்ளைட்ல சாப்பாடு தரமாட்டாங்கன்னு சொல்லுத? என் மவன் வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் என் பொண்டாட்டி கேட்பாளே, புளியோதரை கட்டி தரட்டான்னு. என் மவன் வேண்டாம், ஏரோப்ளேன்ல அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்லிட்டுல போவான். நல்ல நல்ல சாப்பாடா தருவாங்கன்னு சொல்லுவானே, நீ என்ன இல்லைங்க? சாப்பாடெல்லாம் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல தான் கொடுப்பாங்க தாத்தா. இது லோக்கல் ஃப்ளைட், இதுல எல்லாம் கிடையாது. கிடையாதா? ஆமா, எதுவும் கிடையாது. சரி, சாப்பாடு வேண்டாம், காப்பியும் வடையுமாவது தாயே. எதுவுமே தர மாட்டோம் தாத்தா. நீங்க சும்மா உட்காருங்க, போய் என்னை உயிரை வாங்காதீங்க. ஏமா, படிக்க ஒரு நியூஸ் பேப்பராது தாயே. ஏன் தாத்தா இப்படி உயிரை வாங்குறீங்க? எதுவும் கிடையாது. நீங்க போய் உட்காருங்க. உங்க சீட்டுக்கு முன்னால ஒரு டிவி இருக்கும், வேணா அது போட்டு பாருங்க, அதுல நியூஸ் வரும். டிவி இருக்கா? சரி, அப்பனா அது போதுமே. சரி, நான் போயிட்டு வரேன். சாப்பாடு இல்லைன்ட்டு போயிட்டாலே. மங்கம்மா வேற பிரியாணி கேட்பாளே, இப்ப என்ன செய்ய? மங்கம்மா, அது இதெல்லாம் ஒரு பொழப்ப முருகேசா, போய் உன் இடத்துல போய் உட்காரு. வயசான காலத்துல பேசாம கிடக்க வேண்டியதானம்மா. இதெல்லாம் தேவையா? எதுக்கு இந்த வரத்துக்கு வராரு?
அப்படி சொல்லிட்டி நல்ல பொண்டாட்டி அழகா சாப்பாடு செஞ்சு தாரா, நேரத்துக்கு காப்பி கீப்பி போட்டு தாரா, உளுந்து கவனிச்சுக்கிடுதா. இதை விட வேற என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? பேசாம செவனேன்னு கிடக்க வேண்டியதானே. இப்படி வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஏமானத்தை வாங்கிட்டு கிடக்கான். அத்தை பாட்டி, பேசாம பாய் சாமியாரை கூப்பிட்டு இவருக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு வேணா சோதிச்சு பாப்போமா? ஆமாட்டி, அதான் சரி. ஊருக்கு போயிட்டு வந்தோடனே முத வேலையை அந்த சாமியாரை தான் தேடணும். ஒண்ணு வேண்டாம், நான் போறேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை முருகேசா. போய் உன் சீட்டில் போய் உட்காரு. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது ஓடிரலாம் போல இருக்கு. நீங்க எழுதி வைக்காம போனாலும் யாரும் உங்களை தேட மாட்டாங்க. பொக்கவாய் தாத்தா, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? உனக்கு என்ன டீ தொடப்ப குச்சி, உன் வேலையை பாரு. அங்கே போய் அசிங்கப்பட்டுட்டு வந்து என்கிட்ட வந்து எதுக்கு கத்துதீரு? யாரு டீ அசிங்கப்பட்டா? நான் நின்றுக்கிட்டு இருந்தேன்னா ஏரோப்ளேனு வேகமா பறக்கும் போது நான் வலிக்கு எங்கேயாவது உளுந்துட்டேன்னா பிறகு எனக்கு அடிபட்டுருமில்ல. அதனாலதான் மங்கம்மா பாதுகாப்பா போய் உட்காருன்னு என்னைய சொன்னா. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு விட்டு தானே பாரு. நான் தான் மீசையே வைக்கலையேட்டி ஒத்த ரோசா. நீ இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு முதல்ல தெரியும். அத்தை பாட்டி தான் பீஸ்ட் மோடில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுதுல்ல. நாங்களே பேசாமல் உட்காந்துருக்கோம். நீங்கள் எதுக்கு அங்கே போறீரு? நான் ஒரு பாடகன், மங்கம்மாவும் நல்ல பாடுதா. அவ என் கேர்ள் ஃப்ரெண்டு வேற. நான் எப்போ வேணாலும் அவட்ட போய் பேசுவேன். உனக்கு ஏன் வயிற்றுச்சலா இருக்கு? அவங்க தான் காரி துப்புதாகல்ல. பிறகு எதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அலையுதீங்க? அதான் உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல, அப்புறம் என்ன கேர்ள் ஃப்ரெண்டு கேக்கு? நீ இப்படி சொல்லிட்டீன்னா மங்கம்மாவை விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சியோ? மங்கம்மா என் உயிர். அவளை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்ககிட்டலாம் வந்து பேசின பத்தியா? என்னையே சொல்லணும். நான் போய் உட்காருதேன். தலைவர் தம்பி, மணி எத்தனை ஆகுது? இறங்குறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு தாத்தா. ஆ, சரி சரி. நெட்டச்சி, ரொம்ப போர் அடிக்கி. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கான். அதான் தலைவர் சொன்னார்ல, வாரியா ஒரு டான்ஸ் ஆடுவோம். டான்ஸ் ஆடினா ஜாலியா இருக்கும்ல. என்னன்னே தெரியல மாலாக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் எனக்கு டான்ஸ் ஆடணும்னே தோண மடக்கி. மாசமா இருக்கல்லட்டி, ஆடக்கூடாது. நானும் தெரியாம தான் கேட்டுட்டேன், மன்னிச்சிருன்னே. இப்போ ஆட வேண்டாம், நீ பேசாம இரு. குழந்தை பிறக்கட்டும், அதுக்கு பிறகு சேர்த்து வச்சு ஆடிக்கிடுவோம். ஆமாக்கா, குழந்தை பிறந்த பிறகு பாருங்க எப்படி ஆடுதேன்னு. உனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் எதுக்கு அவளா காத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் அவளா இருக்கீங்க. எனக்கு அப்படி ஒண்ணுமே தோணவே மடக்கி. அது எங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்து வளர்ந்து அதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டுகளா. இன்னும் இந்த ஊருக்குள்ள ஒரு கை குழந்தை எதுவுமே இல்லைல்ல. உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அது நல்ல குட்டியா அழகா இருக்கும் பத்தியா? அது நல்லா தூக்கி கொஞ்சம் விளையாடலாம்ல, அதுக்கு தான். ஓஹோ, என் பிள்ளைய வச்சு விளையாடலான்னு பாக்கீங்களோ? ஆமாடி, உன் குழந்தை தானே இப்போதைக்கு ஊருக்குள்ள இருக்கிறதுலே கை குழந்தை. அப்ப அதை வச்சு எல்லாரும் கொஞ்சம் நேரம் விளையாடலாம். எல்லாரும் ஆளாளுக்கு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோயேன், எங்களுக்கு நல்ல நேரம் போகும். தாராளமா தூக்கிட்டு போங்கம்மா. நான் பாட்டுக்கு வீட்டில் கிடந்து நல்லா தூங்குவேன். நான்லாம் வீட்டில் பாதி நேரம் சும்மா தான் கிடப்பேன். எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுப்பேன். மற்ற வேலையை அவங்களே தான் செய்வாங்க. குழம்பு வைக்கிற வேலையெல்லாம் அவங்களே முடிச்சிருவாங்க. காய் வெட்டி கொடுக்கறது செய்யறது அதான் நான் செய்வேனா. அதனால எனக்கு நிறைய நேரம் இருக்கும். நானே உன் குழந்தைய பார்த்துக்கிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீங்கள் எப்போனாலும் தூக்கிட்டு போகலாம். ஆனால் எங்கள் மாமியா கிளவி எதுவும் சொல்லிடக்கூடாது. குழந்தைய இப்படி ஆளாளுக்கு தூக்கிட்டு போகிறாளுகன்னு. அதெல்லாம் எங்கள் அத்தைகிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். எங்கள் அத்தையும் உங்கள் அத்தையும் ஃப்ரெண்டு தானே. அப்பன்னா சரி. என்னடி இன்னும் பிறக்காத பிள்ளைய பங்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்கே உட்காந்தாலும் காது மட்டும் நல்லா கேட்குமா உங்களுக்கு? நல்ல பாட்டு பாடி ஆடிக்கிட்டு வருவாளுங்க. நம்மளும் கூட சேர்ந்து ஆடலான்னு பார்த்தா எவளுமே ஆட மாட்டேக்காளுங்க. எல்லாம் சும்மாவே உட்காந்துக்கிட்டு வராளுங்க. ஒரே போர் அடிக்கி. இன்னும் எப்ப போய் இறங்குவோன்னு தெரியலையே. தலைவர் இப்ப 1/2 மணி நேரம் இருக்குன்னாரு. 1/2 மணி நேரம் எப்படி பொழுது போகும்? ராதா, உனக்கு பொழுது போக மாட்டேக்கினா அந்த ஏர் ஹோஸ்டஸ் பிள்ளை ஒன்று வந்துச்சு பத்தியா, கவுன் போட்டுக்கிட்டு. அந்த பிள்ளைய கூப்பிட்டு ஏதாவது கிண்டல் அடிப்புமா? அப்பதான் அது ட்ரெஸ்ஸை பத்தி கேட்டோம். இப்போ அது செருப்பு கிருப்பு போட்டிருக்கும்ல, அதை பத்தி ஏதாவது கேட்போமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. நானே இப்பதான் திருந்தி நல்லவளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதையும் கெடுத்து விட்டுறாதீங்க. நம்மளெல்லாம் எந்த பிரச்சனையிலையும் இழுத்து விட்டுறாதீங்கம்மா. என்னாலலாம் தாங்க முடியாது. அப்பனா இரு, தலைவர் இருக்காருல்ல, அவரை வச்சு வம்பிழுப்போம். எம்மாடி, தலைவர்கிட்டலாம் வம்பிழுக்கணும்னா நீயே இழுத்துக்கோம்மா. என்னையெல்லாம் இழுத்து விட்டுறாத. பிறகு அவர் பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு நிப்பாரு. நான் ஏன் அவர்கிட்ட வம்பிழுக்க போறேன்? இப்ப பாரு. தலைவர் டாடி, சௌக்கியமா? என்னம்மா, என்ன வேணும் சொல்லு.
தலைவர் டாடி ரொம்ப போர் அடிக்கி, பாட்டி வடை சுட்ட கதை சொல்லுங்களேன். ஏம்மா சந்தோஷமா கல்யாண வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னையே கொலகாரனா மாத்திராதம்மா. திரும்பி பேசாம உட்காந்துக்கோ. சை, என்ன இப்படி படக்குன்னு மூஞ்ச திருப்பி உட்காந்துக்கிட்டாரு? ஒரு கதை தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளவு கோவம் வருது அவருக்கு? பிறவு ஆரம்பிக்கும் போதே தலைவர் டேடின்னு ஆரம்பிக்கீங்க, பிறகு சொத்து எழுதி கேட்டுட்டீங்கன்னு என்ன செய்ய? அதான் பயந்து போய் திரும்பி உட்காந்துக்கிட்டாரு. கேட்ட உடனே அப்படியே சொத்தை எழுதி வச்சிடவா போறாரு? அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. நீ வேற. கேட்கணும்னு நினப்பு வேற இருக்கோ உங்களுக்கு? சை, அவர் சொத்து எனக்கு என்னத்துக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் வேணும்னா உழைச்சி சம்பாதிச்சு சொந்த காலில் நிற்பேன். இப்போ மட்டும் என்ன வாடகை காலையே நின்றுகிட்டு இருக்கீங்க? சொந்த காலில் தானே நிற்கீங்க. செல்வி தங்கம், என்ன பேசாம வர? எதையாட்டு பேசிக்கிட்டே வரலாம்ல? பாட்டிக்கு ரொம்ப போர் அடிக்குமா? பேசிட்டா மட்டும் அப்படியே கேட்டுருமாக்கும். நம்ம ஒன்று சொன்னா இவங்க ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிறதுக்கு பதில் வேற சீட்ல போய் உட்காரலாம். என்ன இந்த கிழவி இப்படி பண்ணுது? அந்த சீட்ல உட்கார்ந்து இருந்தாதான் வந்து நம்மள உயிரை வாங்குதுன்னு இங்க வந்து உட்கார்ந்தா, இங்கேயும் வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டே. ஏ பாட்டி, அங்கிட்டு போய் உட்காருங்க. எம்மா, பாசக்காரியா இருக்கியே, எங்க போனாலும் என் கூடயே வாங்க பாட்டின்னு சொல்லுதாலே. நல்ல பிள்ளைமா நீ. நல்ல பிள்ளையா? நான் உங்களை திட்டிக்கிட்டு இருக்கேன். தீபாவளிக்கு துணி எடுத்து தர போறியா? பாட்டி மேல அவ்வளவு பாசமாம்மா? வேண்டாம்மா, தீபாவளி இன்னும் வரல பத்தியா? இன்னும் ஒரு 2-3 மாசம் கிடக்கு. அதனால பொறுமையா இரு. அவசரப்பட்டு கொண்டு துட்ட வீணாக்காத. இப்ப ஆடி தள்ளுபடி வரும் பத்தியா? அப்ப போய் நம்ம துணி எடுத்துக்கிடுவோம்ல. நான் எதுக்கு உங்களுக்கு தீபாவளிக்கு துணி எடுத்து தரணும்? இல்லம்மா, எனக்கு மட்டும் துணி எடுத்து கொடுத்தீங்கன்னா பொக்கவாய் தாத்தா கோச்சிக்கிடுவாருல்ல. அவருக்கும் சேர்த்து எடுத்து கொடுத்துருமா. அவருக்கு ரொம்பலாம் வேண்டாம். ஒரு டவுசரும் ஒரு சட்டையும் மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். மனுஷன் போட்டுக்கிட்டு அலைவாரு. ஏய் அப்பா, விட்டா இந்த கிழவி கையில இருக்கிற துட்டையும் புடுங்கிட்டு விட்டுரும் போல. தீபாவளிக்கு துணி எடுக்கேன், தீபாவளிக்கு துணி எடுக்கேன்னு என்ன வரத்துக்கு வருது? ஏமட்டி மங்கம்மாவை ஏசுதே. மங்கம்மா ரொம்ப நல்லவா, அவளை ஏசாதே. நான் எங்க மங்கம்மாவை ஏசுனேன்? உங்களை தான் ஏசிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா, கல்யாண வீட்டுக்கு போனாலும் உன் கூடயே இருக்கேன். எங்கேயும் போக மாட்டேன். சரியா? பாட்டி மேல அவ்வளவு அக்கறையம்மா. எப்ப பார்த்தாலும் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுதே. சரி, ஊருக்கு போற வரைக்கும் உன் கூடவே இருக்கேன். ஏ கடவுளே, இதுக்கு காய்ச்சலோட அந்த ஆஸ்பத்திரியிலே கடந்திருக்கலாம் போல. ஊருக்கு வந்தா எப்படி ஏதாட்டு நகை தருவாங்கன்னு நினைச்சுல வந்தேன். இங்க வந்து இந்த கிழவி கிட்டல சிக்கிக்கிட்டேன். என்னம்மா, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு என்ன ஆயிட்டு? ஒரு வாரமா போய் உட்கார்ந்துட்ட. வாந்தி வருதோ? வேணா சன்னல திறந்துட்டு வாந்தி எடுத்து விட்டுரு, யாருக்கும் தெரியாது. செல்வி நல்ல வசமா பட்டமா பாட்டிட்ட சிக்கிட்டா போல. ஆமாக்கா, ஏன்டா வந்தோன்னு ஆயிருக்கும். பட்டமா பாட்டிக்கு காது கேட்க இல்லையானே தெரிய மாட்டேக்கி. ஒரு நேரம் நல்லா பேசுதாக, ஒரு நேரம் இப்படி ஏட்டிக்கு போட்டு பேசுதாக. ஆமாக்கா, காது மிஷின் ஒன்று மாட்டிக்கிட்டு அலைவாங்க. அது லூஸா இருக்கு, எங்க போனாலும் கலந்து கலந்து விழுந்துருது. ஆனா சில நேரம் நம்ம பேசுறது அவங்களுக்கு கேக்குக்கா, சில நேரம் தான் கேட்க மாட்டேக்கி. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். முதலெல்லாம் இப்படித்தான், ஊருக்கு போகும்போது மாலை பின்னாலே சுத்திக்கிட்டு அலைவாங்க. இப்பதான் செல்வியை பிடிச்சிருக்காங்க. அது பாட்டிக்கு சில மூஞ்சிகளை பார்த்தாதான் கோத்து விடணும் போல தோணும் போல. ஆனா பாட்டி தங்கமானவங்க தெரியுமா? யாரையும் எதுவும் செய்ய மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற பாட்டி. ஆமாட்டி, நம்ம ஊருக்குள்ள இருக்கிற ஆளுகள்ல எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. எல்லாருமே எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் நினைக்காங்க. ஒரு சில பேர் தான் பொறாம பிடிச்சவங்களா இருக்காளுங்க. ஆமாக்கா, இதே மாதிரியே எல்லா மக்களும் நல்ல சந்தோஷமா இருக்கணும்க்கா. சந்தோஷம் என்ற எழுத்தில் முடிந்ததுக்காக இப்ப நம்ம சந்தோஷம் என்ற வார்த்தையில் பாட்டு பாட வேண்டும். சந்தோஷ சாரல் தினம் சன்னல் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. எம்மாடி எம்மாடி என்று முடித்ததால் இப்பொழுது எம்மாடியிலிருந்து பாட்டு பாட வேண்டும். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. அரைச்ச மாவ அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா, ராம கதைய கேப்போமா, வில்ல வளைச்சி பாப்போமா. ஏயம்மா 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 எம்மா எம்மா எம்மம்மா. இழிச்சக்கா நீங்களுமா? வாடி வாடி நாட்டுக்கட்ட, வசமா வந்து மாட்டிக்கிட்ட. அத்தை பாட்டி தொல்லைதான் தாங்க முடியலன்னு நினைச்சா இப்ப இவங்களும் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்களே. சொடக்கு மேல சொடக்கு போடுது, ஏன் விரல் வந்து நடுத்தெருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது. தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே, ஏனடி என்னை கொள்கிறாய், உயிர் வரை சென்று தின்கிறாய், மெழுகு போல் நான் உருகினேன், என் கவிதையே என்னை காதல் செய்வாய். அட கொடுமையே, இந்த கொடுமையை பார்க்கத்தான் நான் உயிரோட இருக்கனா?
கனவிலும் நீ வருகிறாய், என் இமைகளை தொட்டு பிரிக்கிறாய், இரவெல்லாம் செத்து பிழைக்கிறேன், உன் பதில் என்ன அதையே நீயே சொல். என்னது கனவுல நான் வரேனா? நீ இல்லட்டி, இது மங்கம்மாக்காக பாடின ஸ்பெஷல் பாட்டு. அத்தை பாட்டி பாவம் மனுஷன், உங்களுக்காக எவ்வளவு பாட்டு பாடுதாரு. போன 11 ஐ லவ் யூன்னு சொல்லி விட்டுருங்களேன்.